நல்ல ஒரு பன்னீர் டிலைட். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துருவோம், அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஈஸி பன்னீர் டிலைட் செய்ய தேவையான பொருட்கள்: பன்னீர் 200 கிராம், கண்டென்ஸ்டு மில்க் 1/2 கப், பொடியாக நறுக்கிய பாதாம் 2 டேபிள் ஸ்பூன், பொடியாக நறுக்கிய முந்திரி 2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன், நெய் தேவையான அளவு. இப்போ இந்த பன்னீர் டிலைட்டுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? பன்னீர் வந்து ஒரு இது அப்படியே ஒரு பேக்கெட், அதாவது 200 கிராம் அந்த பேக்கெட்டு. அந்த ஒரு பேக்கெட்டை வாங்கிக்கிட்டு நம்ம லேசாக துருவியோ உதுத்தோ வச்சுக்கணும். அப்புறம் கண்டென்ஸ்டு மில்க் கிடைக்கிது. இப்போ நிறைய பிராண்டெல்லாம் கிடைக்கிது. அதில் வந்து நம்ம எதால் பன்னீர் அளக்கிறோமோ அதில் பாதி அளவு வந்து இந்த கண்டென்ஸ்டு மில்க் இருந்தால் போதும். ஸோ உங்களுக்கு ஈஸி. முந்திலாம் நான் என்ன பண்ணுவோம், ஒரு 1.5 லிட்டர் பால் ஏறக்குறைய போட்டு அது நல்லா காய்ச்சி அது கொஞ்சம் வற்றினோன்னு அது எலுமிச்சம்பழம் புழிஞ்சு அதை திரிய வச்சு அதுக்கப்புறம் அதில் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்து அதுக்கப்புறம் இப்படி கிளறுவோம். இப்போ ஒரு ஸ்டேஜில் தான் அது நம்ம திரிச்சோம்னா பன்னீர் தானே, நம்ம பன்னீரே வாங்கி பண்ணால் எப்படி இப்படின்னு தோண ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் தான் பன்னீரை வாங்கி வச்சு ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அது வந்து நல்ல ஈஸியாக இருந்தது. நம்ம நினச்ச மாற்றத்தில் பண்ணக்கூடிய விஷயமா இருந்தது. அதுதான் இன்றைக்கி நம்ம செஞ்சு காமிக்க போகிற விஷயம். இப்போ நான் வந்து ஒரு பேக்கெட் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை நல்லா துருவி வச்சுருக்கோம். இது அப்படியே கிளறணும். இன்றைக்கி நான் கொஞ்சம் நட்ஸும் சேர்த்துருக்கேன். இந்த நட்ஸ் வந்து ஆப்ஷனல். பிரியப்பட்டால் சேர்த்துக்கலாம், அல்லது நீங்கள் வெறும்னே பண்ணிக்கலாம். இந்த பன்னீரை ஒரு நிமிஷம் அப்படி சும்மா லேசாக பெரட்டிட்டு, கூழ்னா மட்டும் ஃப்ரெஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கோங்க. பன்னீரில் ஒரு 4-5 நாள் ஆகிடுச்சுன்னா சில நேரங்களில் டேட்டை பார்க்காம வாங்கிடுவோம். அது புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும், அதில் நல்லாவே இருக்காது. நீங்கள் எது செஞ்சாலும் நல்லா இருக்காது. அதனால் அதை மட்டும் கவனமாக பார்த்து வாங்கிக்கணும். இப்போ இதில் நம்ம இந்த கண்டென்ஸ் மில்கை சேர்த்துவோம். இனிப்பு கம்மியாக நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், அல்லது இனிப்பு ஓரளவு நல்லா தாராளமாக பிடிக்கும்னா நீங்கள் ஓரளவுக்கு நல்லா இப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த அளவை நல்லா சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக இந்த கேரட் அல்வா பண்ணுவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ கேரட்டுக்கு என்னோடய கணக்குக்கு 3லேருந்து 3.5 லிட்டர் பால் எடுத்துப்போம், திக்கு பால். அதுலேயே வேக வச்சு அப்படியே வத்துற வரைக்கும் அது மணிக்கணக்காகும். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் தான் என்ன பண்ணேன், கோவா எடுக்க ஆரம்பித்தேன். நல்லா கேரட்டை துருவிட்டு அதுக்கு கோவாவை சேர்த்து நல்லா கிளறினோன்னு நமக்கு சீக்கிரம் வேலை முடிஞ்சது. டேஸ்ட்டும் அதை விட இன்னும் நல்லாவே இருந்தது. ஸோ அந்த மாதிரி தான் இதையும் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கைவிடாமல் கிளறணுங்க. கண்டென்ஸ்டு மில்க்கு டக்குன்னு அடி பிடிச்சிக்கும், அதனால் கைவிடாமல் கொஞ்சம் கிளறணும். நட்ஸு சேர்க்கும்போது நல்லா கூடுதலாக ஒரு டேஸ்ட் இருக்கும் அதில். இப்போ கொஞ்சம் சேர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம தீயை கொஞ்சம் குறைச்சிடலாம், நல்லாவே குறைச்சிடலாம். குறைச்சிட்டு கிளறணும். இப்போ இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் கொஞ்சமாக, ஏன்னா ரொம்ப ஏலக்காய் வாசனை இருக்கிறத விட கூட அந்த பால் வாசனை இருந்தால் நல்லாயிருக்கும். அதோட நான் வறுத்து வச்சுருக்க முந்திரியும் பாதாமும் கொஞ்சம் நெய் விட்டு இந்த முந்திரியும் பாதாமையும் அதில் வறுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இந்த நட்ஸ் வந்து ஆப்ஷனலுங்க, பிடிச்சிருந்தா போடுங்க அல்லது தேவையில்லை. இதை வந்து அதுக்கப்புறம் 2 கலராக பிரிக்க ஆரம்பித்தோம். ஒன்று வந்து கொஞ்சம் போல் மஞ்சள் தூளை போட்டு மஞ்சள் கலர், இன்னொன்று வந்து பீட்ரூட்டை வந்து அரைச்சிட்டு அதில் கொஞ்சமாக அந்த சாறை எடுத்து விட்டு அது ஒரு பிங்க் கலர். ஸோ மஞ்சளும் பிங்க்குமா ஒன்றுக்குள்ள ஒன்று வச்சு உருட்டி அந்த மாதிரியும் பண்ணோம். நல்லா எல்லாமே நல்லா வந்தது. அது அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம் கலர்ஃபுல்லாக வேணும்னா. அவ்வளோதான். நெய் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒட்டாமல் சேர்ந்து வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம்.
கொஞ்சம் ஆற விடும்போது கொஞ்சம் இருக்கும்போது பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு ட்ரேயில் கொட்டிடலாம். அப்படியே ஆறணும் இல்லையா? அவ்வளோதான். இப்போ இது கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம உருண்டை பிடிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயாச்சு, ஆறிடுச்சு பாருங்கள். இது அப்படியே நம்ம கொஞ்சம் அழுத்தி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிடணும். கொஞ்சம் அழுத்தி பிடிக்கணும். நம்ம சின்ன சின்ன அந்த கேக்கு கப்பு இருக்குது இல்லைங்களா, அந்த கப்பில் வச்சு வச்சிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப அப்படியே போட்டு ரொம்ப கிளறணும் அப்படின்னா சமயங்களில் தண்ணியெல்லாம் வற்றிருச்சுன்னா உதிர ஆரம்பிச்சிடும். அதனால் ஓரளவு அந்த சதப்பு இருக்கும்போது எடுத்திங்கன்னா தான் உங்களால் உருண்டையும் பிடிக்க முடியும், ஈஸியாகவும் இருக்கும்.